இதுதான் பசுமையான எங்களோட அழகான கிராமம். இந்த கிராமம் இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் பசுமையும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கிறது தான். அதை விட முக்கியமான விஷயம் இங்க இருக்கிற மக்கள். அதாவது குற்றங்கள் எதுவுமே நடக்காது. கிரைம் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கிற ஸ்டேஷன் தான் எங்களுது. மொத்தத்துல எங்க ஊரு ஒரு சொர்க்க பூமி. என்னோட இந்த ஊரோட தலையெழுத்த மாத்திர மாதிரி ஒரு கேஸ கண்டுபிடிக்க மாட்டேனான்னு ரகுவண்ணா, ஏதோ பழக்கொல்ல மிஸ்ஸிங்னு கேள்விப்பட்டேன். கடைசியா நீங்க ஆட்ட எங்க பாத்தீங்க? ஊர்ல முறையா ஒரு கொலை நடந்திருக்கு சார். அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா சார்? பாடியை பார்க்கும்போது சுத்தியல் மாதிரி ஸ்ட்ராங்கா ஒன்ன வச்சு அடிச்ச மாதிரி தெரியுது, குறிப்பா நெத்தியில. உன்னால இந்த அண்டா குண்டா டம்ளர் இதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். டேய், இது கொலை கேஸ்ரா. இதை கண்டுபிடிக்கிறதுலாம் புத்திசாலித்தனம் வேணும். ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வருது. அவங்க இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. கொரியா பச்சின் மேச்சி பீதா. யூசுவலா இந்த ஊர்ல எந்த கேஸ்னாலும் போலீஸ்காரங்களும் ஊர்காரங்களும் என்னதான் கூப்பிடுவாங்க. 2 கிரைம் சீன்ஸ்லயுமே ப்ராப்பரா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதுனால இந்த இடத்துல எவிடன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சார். என் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு கிரைம் சீனும் பர்ஃபெக்ட் கிடையாது. கேஸ கண்டுபிடிக்கிறது நல்லதுதான். ஆனா நான் இருக்கும்போது நீ ட்ரை பண்ண. நீங்களும் சூப்பர் தான். 5 நிமிஷத்துல மொத்த கதையை மாத்திட்டீங்களே. திருடுறதும் நீதான், கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் நீதானா, கொலை பண்றதும் நீதானோ? யாரும் கையெல்லாம் தட்ட வேண்டாம். கை தட்டுங்க தட்டுங்க.